கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து 3 யோவான் 1-2 வசனங்களை நாம் தொடர்ந்து தியானம் செய்ய போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கலாம். 3 யோவான் 1-2 வசனங்கள். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். கரங்களை ஊத்துறாமே சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருக்கும்படி நான் உன்னை வேண்டுகிறேன் என்று மூப்பராகிய சபையினுடைய போதகராகிய சபையை வழிநடத்துகிற மூப்பராகிய யோவான் பிரியமான காயுவுக்கு அவர் எழுதுகிறார். இந்த பிரியமான என்று அழைக்கும் போது அவர் மணவாட்டி என்கின்ற தகுதியை அவர் பெற்றிருக்கிறார். அவர் மணவாட்டிக்கான பரிபூர்ணத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை பார்த்தோம். கடந்த நாட்களில் இப்படி இவர் வாழ்த்துவதற்கு என்ன காரணம், இப்படியாய் வாழ்த்துதல் சொல்லி இந்த காயுவை வாழ்த்துவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும்போது 5வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அதாவது இந்த காயு சத்தியத்திலே நடக்கிறார். சத்தியத்தில் அவர் நடக்கிறார் அப்படின்னா என்ன? இந்த காயு சத்தியத்தில் நடக்கிறார்னா என்ன அப்படின்னா, அம்மா எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுங்க. அவர் எல்லாருக்கும் நன்மையை செய்கிறார். யாருக்கு? சபையாருக்கும். அதாவது காயுவின் அன்புக்கு உட்பட்டவர்களுக்கும் காயுவின் அன்புக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கும், தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், தேவனை அறியாத ஜனங்களாக இருக்கட்டும், ஆக மொத்தத்தில் அவர் மனுஷனுக்கு, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த காயு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இந்த காயு கொடுக்கிறார். இந்த காயு எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். அந்த நேசத்தினுடைய விளைவாக அவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லார் மேலேயும் அன்பு கூர்ந்து எல்லாருக்கும் அன்பை பகிர்ந்து கொடுக்கிறார். அன்பை பகிர்ந்து கொடுக்கிறார். கொடுத்தல் என்பது அன்பை பகிர்வது. அதைத்தான் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். எதை குறித்து? அம்மா கொஞ்சம் எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. பிள்ளைங்களை கொஞ்சம் அப்படியே பக்கத்திலேயே வச்சுக்கின்னு பேசாமல் இருந்துட்டு யாரையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் பார்த்துங்க. இன்னைக்கு பிரசங்கத்தில் தேவன் நம்மோடு பேச போகிறார். தேவன் நம்மை குறித்த தேவ நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழி அனுப்பிவிட்டால் நலமா இருக்கு. நல்லா கவனிங்க. காயுவை குறித்து, காயுவின் அன்பை குறித்து சபையில சாட்சி சொல்றாங்க ஜனங்க எல்லாம். நல்லா கவனிங்களேன். அவர்கள், அதாவது அவர்கள் என்றால் யார்? சபையாரும் சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களும். அதாவது தேவ அன்பு உடையவர்களும் தேவ அன்புக்கு வெளியே இருக்கிற அந்த ஜனங்களும். தேவ அன்புனா இவர்கள் தேவனை நேசிக்கவில்லை, தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். அவங்க காயுவை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. என்ன சாட்சி கொடுக்கிறாங்க? இந்த காயு சத்தியவான், இந்த காயு சத்தியத்துக்கு செவி கொடுத்திருக்கிறவர், இந்த காயு சத்தியத்தில் நடக்கிறவர். என்ன? அவர் அன்பை கொடுக்கிறார். அவர் மனசுக்குள்ள அன்பு இருக்கிறது. அவருடைய இருதயத்துக்குள்ள பரிபூர்ணமான தேவ சமாதானமும் தேவ அன்பும் இருக்கிறது அப்படின்னு சபையார் எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்களாம். எல்லாரும் சொல்றாங்களாம் காயுவை குறித்து. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் தம்பட்டை அடிச்சுக்குவாங்க. அது பேர் தற்பெருமை. உன்னுடைய அன்பை குறித்து இன்னொருத்தர் சாட்சி கொடுக்கணும். அதுவும் சத்தியத்தின்படி சாட்சி கொடுக்கணும். இப்போ நல்லா கவனிங்க.
நம்முடைய ரட்சிப்புடைய நோக்கம் என்ன? இப்போ சபையில் வந்து உட்காந்துருக்கிறோமே, நம்முடைய நோக்கம் என்ன? நாம் தேவனை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் தேவனை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். இப்போ காயு வந்து இதுக்கு குவாலிஃபை ஆயிட்டார், தகுதி ஆயிட்டார். இவர் தேவனை முகமுகமாய் பார்க்க போறவர். ஏன் அப்படின்னா தேவ குணம், தெய்வ குணம் என்ன என்றால் கொடுப்பது, பிறரை வாழ வைப்பது, பிறருடைய சந்தோஷத்தில் தாம் சந்தோஷம் அடைவது. அதனால்தான் நாம் முகமுகம், இந்த முகமுகம் என்பது ஒரு உன்னத, ஒரு உயரிய ஜீவியம். உன்னை குறித்து, உன் அன்பை குறித்து, காயுவே உன் அன்பை குறித்து இவர்கள் கொடுக்கிற சாட்சி சத்தியமா இருக்குது. காயுவே, உன்னை பத்தி எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. நீ தேவ பிள்ளை, தேவ சாயல் உனக்குள்ள இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய், யாருடைய நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அப்பாவுடைய கேரக்டர் தான் பிள்ளைக்கு அப்படியே இருக்கும். ஆமேனா? நல்லா கவனிங்க, நான் சொல்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்களேன். அப்பாவுடைய கேரக்டர் தான் யாருக்கு இருக்கும்? பிள்ளைக்கு இருக்கும். காயுவே, நீ அப்பாவை வெளிப்படுத்துற. காயுவே, அதரிசனமானவரை, அதரிசனமான தேவனை நீ வெளிப்படுத்துகிறாய். நீ அப்பாவை முகமுகமாய் தரிசிப்பாய். ஏனென்றால் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். யாரு? இயேசு என்கின்ற ஜீவனை, இயேசு என்கின்ற மகிமையை தன்னுடைய இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீ தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். வாசிக்க பார்க்கலாம் 14 வசனம். நீ சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய். இங்க ஏத முகமுகம்னு சொல்றா தெரியுமா? நாம் எல்லாரும் இப்போது திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல காண்கிறோம். ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தரால் அந்த மகிமைக்கு, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த காயு மறுரூபம் அடைஞ்சிட்டாரு. எப்படி மறுரூபம் அடைஞ்சார் அப்படின்னா, இவர் எல்லாவற்றிலும் வாழுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இந்த எல்லாவற்றிலும் வாழ்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் என்ன செய்றார்னா, பிறருடைய நலன் விரும்பி அவர் மனுக்குலத்தை நேசிக்கிறார். மற்ற மனிதர்களுடைய அந்த சுகத்தை அவர் விரும்புகிறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே சமாதானமா இருக்கணும். ஆக இவர் என்ன செய்வார்னா, இவர் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறவர். இவர் மணவாட்டி என்கிற ரகசியத்தை புரிந்து கொண்டோம். எப்படி? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, வாழுதல் என்பது ஜீவனை உடையது. இந்த மாம்சம் வந்து மரணம், மாம்ச சிந்தை மரணம். அப்போ இந்த காயுவினுடைய இருதயம் வாழுகிறது. காயு என்ன செய்றார் என்றால், ஜீவனுடையவராய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர் இருதயத்தில் தரித்திருக்கிறார். அவர் எதை புசித்தார் என்றால், வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் கொடுத்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் புசித்திருக்கிறார். உன் ஆத்துமா வாழுகிறது. வாழ்வு என்றால் ஜீவன். இப்போ நம்ம உயிரோடு இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? எல்லாரும் சொல்லுங்க, வாய் தர சொல்லுங்க. நம்ம உயிரோடு இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பிடலாம் என்ன ஆயிடும்? செத்து போயிடுவோம். இப்போ காயுவினுடைய ஆத்துமா வாழுகிறது. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, மிருகத்தை போல ஒன்லி சாப்பாடு மட்டும்தான் தேவையா இருக்குது நமக்கு. அது கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், வெள்ளிக்கிழமை இல்லையா? நோவாவின் நாட்களில் ஜனங்களாக மிருகத்தை போல இருந்தாங்க. அவங்க வயிறு தான் அவங்க தேவன். கவனிங்க. ஆனால் ஒரு உண்மையான ஒரு விசுவாசி யார் அப்படின்னா, நான் என் வயிற்றுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு நாள் இது ஒன்றும் இல்லாமல் போயிடும், என் ஆத்மா செத்து போயிடும். என் ஆத்மா வாழணும் அப்படின்னா
நான் என் ஆத்துமா வாழும்படியாய் என் ஆத்துமாவுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். அந்த போஜனம் இயேசு கிறிஸ்து. கரங்களுக்கு தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையானவர் சத்தியமானவர். அவர் சத்தியத்திலே பரிபூரணம் அடைந்து பரிபூர்ண சத்தியத்தை அவர் அறிந்தபடினாலே தேவனுடைய கிருபையில் இவர் பரிபூர்ணப்பட்டார். தேவனுடைய கிருபையில் பரிபூர்ணப்பட்டவளே மணவாட்டி. அப்போ இவர் தேவனுடைய பிள்ளையாக, ஏனென்றால் தேவன் தான் சகலத்தையும் உண்டாக்கினார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யார் உண்டாக்குறது சகலத்தையும்? தேவன் சகலத்தையும் கொடுத்தார், சகலத்தையும் உண்டாக்கினார். அவர் சர்வ வல்லவர், தம்மில் தாமே ஜீவனுடையவர், தம்மில் தாமே அவர் பரிபூர்ணம் உடையவர், அவர் சம்பூர்ணம் உடையவர். அந்த சம்பூர்ணமுடைய தேவன் அப்படியே இல்லை, அப்படியே எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை. வானம் பூமி அண்ட சராசரங்களையும் அவர் கொடுத்தார். கரங்களை வைத்தாமேன்னு சொல்லாமா? அப்ப தேவ குணம் எது என்றால் கொடுக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன பண்ணும்? எடுக்கும். எடுத்து போட்டு நல்லா தின்னுட்டு காலில் போட்டு மிதிக்கும், குப்பையாக்கும். ஆனால் குமாரன் கொடுக்கிறவர். ஆக இந்த கொடுக்கிற இருதயம் ஆளுகை செய்கிற இருதயம். ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யறதுனா என்ன? எது எது எங்கெங்க இருக்கு? எல்லாம் ஜீவனோடு இருக்குதா? எல்லாம் கரெக்டா இருக்குதா? எங்க ஜீவன் இல்லை, உடனே ஜீவனை கொடு. ஏனென்றால் இந்த காயு ஆத்துமா வாழுகிறது. ஆத்துமாவில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறார். அந்தபடி முந்தின நடக்க மோசம் போக்கு மிச்சங்களை கெட்டு போகிற இந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு நம்முடைய இருதயத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் கிறிஸ்து இயேசுவை இந்த காயு தரித்து கொண்டார். ஏனென்றால் இவர் நல்லா சாப்பிட்டார். எல்லாரும் சொல்லுங்க. எதை சாப்பிட்டாரு? சத்தியத்தை சாப்பிட்டார். இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார். ஆராய்ந்து பார்த்து பெரோயா பட்டணத்தாரை போல இந்த சத்தியத்தை ஆராய்ந்து 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 வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராய்ச்சி செய்தார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அல்லேலூயா, ஆமெனா. எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசு சொல்லுகிற அந்த சத்தியத்தை பாருங்க. 33வது வசனத்தை வாசிக்கலாம். 33 வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம் என்றார். எல்லாரும் சொல்லுங்க. அப்பம்னா எதுங்க? சாப்பிட்றது, போஜனம். நம்ம உயிர் வாழணும்னா, இந்த மாம்சம் உயிர் வாழணும் அப்படின்னா இந்த மாம்சம் என்ன பண்ணணும்? சாப்பிட்டாகணும். உன் ஆத்துமா உயிர் வாழணும்னா நீ யாரை சாப்பிடணும்? வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், கொழுமையான பலன், பிதா அருளின கொழுமை. எத்தனை பேர் வேதத்தை மெடிடேட் பண்றீங்க, தியானிக்கிறீங்க? நீங்க தியானிக்கிறீங்கன்னா நீ காயுவை போல தேவனை முகமுகமாய் தரிசித்திருக்கிறீர்கள். தேவன் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். தேவன் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர். இந்த காயுடைய ஆத்துமா வாழுகிறது. ஆத்துமாவில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறார். தேவன் அருளிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் புசித்திருக்கிறார், தியானித்திருக்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து தேவன். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அவர் எனக்காக மாம்சத்தில் வந்து உருவின பட்டயத்தை வைத்திருக்கிறார். அவர் கையில் உருவின பட்டயம் இருக்கிறது. அவரே ராஜாதி ராஜா, கர்த்தருடைய பட்டயம், அது என்னுடைய பட்டயம் என்பதை இந்த காயு பரிபூரணமாய் அறிந்திருந்தபடினாலே தேவ குணம் கொடுக்கிற குணம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் நம்மளன்னா, உன் வீட்டாருக்கு நீ நல்லா கொடுக்க போறீங்க. எல்லாம் கரணாமே சொல்லுங்க. உங்க வீட்டாருக்கு கொடுப்பீங்க, உன் சபையாருக்கு நீங்க கொடுப்பீங்க, உன் தெருவில் யாரெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு கொடுப்பீங்க, உன் ஊர்ல யாரெல்லாம் இல்லாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்களோ, நெருக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி தேடி போய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கொடுக்க போகிறீர்கள். கொடுப்பதே ஆளுகை செய்வது, எடுப்பது அடிமைத்தனம். என்ன ஆண்டவரே, நாங்கள் கடன் தான் கொடுத்துனுக்கிறோம், கடனுக்கு வட்டியை தான் கொடுத்துனுக்கிறோம், உன் நிலைமையை தான் மாற்றும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நீங்க மற்றவங்களுக்கு எடுத்து இனாமா ஃப்ரீயா, இந்த நீங்க சகோதரர்கள், நீங்க
என் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் நீங்க. எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன் ஆத்துமாவில் இயேசு இருக்கிறார், தேவகுமாரன் இருக்கிறார். அதனால்தான் தேவன் படைத்த படைப்புக்கு நீ ஜீவனை கொடுக்கிறாய். ஆமேனா? தேவன் படைத்த படைப்பு அழிந்து கொண்டிருக்கிறது, பாவத்தில் விழுந்துட்டு. ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தில் இருக்கிறபடியினாலே நீ தேவகுமாரனாய் அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஜீவனை கொடுக்கிறாய். அல்லேலூயா. எம்மா, நீ மாமியாருக்கு சோறு போடுற, உன் கை கொடுத்து கொடுத்து செவந்திருக்கு. உன் வீட்டில் உன் சமாதானமா இருக்குது. உன் சபையாருக்கு நீ கொடுக்கிற. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது நான் சொல்றது. இந்த கொடுத்தல் இது வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே எல்லாமே ஓவர். உன் கை நான் சம்பாதிச்சேன் என்கின்ற பார்வை போய் எல்லாம் என் தேவ கிருபை. ஆமேனா? எல்லாம் என் தேவ கிருபை. கிருபையினால் தான் நான் புசிக்கிறேன். இயேசுராஜாவுடைய கிருபையில் தான் நான் வாழ்கிறேன். இயேசுராஜா கிருபையில் தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது என்ற புரிந்து கொள்ளுதல் எப்போ வரும்னா, சத்தியத்தை நீ ஆராய்ந்தால் தான் கிருபை புரியும். இன்னைக்கு கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிக்கின்னு ஒரு புரிந்து கொள்ளுதலே இல்லாமல் சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் இன்னைக்கு ஓடிங்கிறாங்க நிறைய ஜனங்க. நான் அன்பாய் சொல்லுகிறேன், தேவனுடைய அன்பில் ஒரு மனுஷன் தேவ அன்பில் பூர்ணப்பட்டாதான், தேவ அன்பில் பூர்ணப்பட்டாதான் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். எது தேவ அன்பு? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது, யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். எல்லாம் கவனிக்க பார்க்கலாம். இந்த காயு என்ன செய்தார் என்றால், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர்கள் படுகிற உபத்திரவத்தில் விசாரித்தார். யார் திக்கற்ற பிள்ளைங்க சொல்லுங்க? திக்கற்ற பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? ஃபாதர்லெஸ் இல்லையா? அப்பா இல்லை. கவனிக்கல எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க, என்ன பாருங்க, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. திக்கற்ற பிள்ளைனா யாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அதரிசனமானவர். அவர் யாருங்க? தேவன் யாருங்க? அதரிசனமானவர். அந்த தேவனை விசுவாசத்தில் ஆராதிக்கும்படி சபையில வந்திருக்கிற இந்த பிள்ளைங்க தான் திக்கற்ற பிள்ளைங்க. சபைக்கு வர இந்த பிள்ளைங்க அப்பாவை இன்னும் பார்க்கல. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக திக்கற்ற பிள்ளைகள் என்று இங்கே சொல்லுவதனுடைய காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் பிதா என்னுடைய பிதா, அவருடைய குமாரன் நான் என்று சொல்லி தேவனை ஆராதிக்கும்படி வருகிற இந்த பிள்ளைங்களை விசாரிக்கணும். சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் சம்பாதிச்சு என் சகோதரர்களுக்கு செலவு பண்ணுவேன். அவ்வளவுதான். இதாங்க பரிபூரணம். நான் சம்பாதிப்பேன் அவர் கொடுக்கிற பலத்தில். நான் என்ன செய்வேன்னா, யாரெல்லாம் உபத்திரவப்படுறாங்களோ முதலாவது திக்கற்ற பிள்ளைகள். யார் இந்த திக்கற்ற பிள்ளை? பரதேசி, திக்கற்றவன், விதவை. இதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். இந்த பரதேசி திக்கற்றவன் என்று சொல்லுவது சபையார். அதே போல வெளியில எழுத்தின்படியே இது ஸ்பிரிச்சுவல். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது எழுத்தின்படியே வெளியே திக்கற்றவர்களாய் பரதேசியா இருக்கிறவர்களுக்கும் இவர் கொடுக்கிறார். சபையில திக்கற்ற பிள்ளைகள், இந்த பிள்ளைங்க அப்பாவுடைய பேரை சொல்லி ஒன்று கூடுறாங்க. இவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். நல்லா கவனிங்களேன். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான. யாருக்கு முன்பாக? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக, சர்வ வல்லவருக்கு முன்பதாக முகமுகமாய் தேவனை போய் சந்திக்க வேண்டுமே. ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கொடுக்கிற இருதயம் என்பது கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்கிறதுக்காக தம்மையே கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு இந்த அண்ட சராசரங்களையும் கொடுத்தார்.
அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி கொடுக்கவே கொடுக்காது. கையில் பணத்தை வச்சுக்கின்னு நான் என்ன பண்ணலாம், நான் சம்பாதிச்ச பணம், இதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. மற்றவங்களை பற்றி கவலைப்படாது. தேவனால் படைக்கப்பட்டவர்கள் அழுகிறார்களே, தேவனால் படைக்கப்பட்டவர்கள் உபத்திரவப்படுகிறார்களே, ஐயோ என் மாமியாருக்கு என்னை விட்டா யாருமே இல்லையே, நான் சோறு போடாமல் யார் சோறு போடுவாங்க, என் மருமகளுக்கு என்னை விட்டா யாரும் இல்லையே, நான் தான் அவள் குறையெல்லாம் பொறுத்துக்கணும். இந்த இருதயம் எப்போ வரும் அப்படின்னா, நீ சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்து தேவன் கொடுத்த அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சத்தியத்தை நீ புசித்தால் மட்டுமே நீ கொடுக்க முடியும். இல்லைனா நீ வெடுக்காதான் இருப்ப. அது ரொம்ப வெடுக்குங்க. அது அவன்னா முடிக்கின்னு போயிடும். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த காயு ஒரு பரிபூர்ணப்பட்டவராய், தேவனுக்கு முன்பதாக கொடுக்கிறவராய் எப்படி இருந்தார் தெரியுமா? இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காயுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாராம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் இந்த காயு யார், என்ன செய்தார், எப்படி இது பரிபூர்ணத்துக்குள்ள வந்தார்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப காயுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் காயுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. காயு கிறிஸ்து இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவராய் உயிர்த்தெழுந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டாரு. இந்த காயு நல்ல பிசினஸ்மேன், இந்த காயு நல்லா சம்பாதிக்கிறவர். எல்லாம் கவனி, ஒரு ஆமென் சொல்லு. இப்ப தேவன் ஜீவன் உள்ளவரா இருக்கிறாரா? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் உயிரோடு சொல்லுங்க. தேவன் யாருங்க? 1 தீமோத்தேயு புத்தகத்தில் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். ஆனா என் கண்ணுக்கு முன்பதாக என் தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் உபத்திரவப்படுகிறார்கள். எங்க அப்பாவால் படைக்கப்பட்ட இந்த பிள்ளைக்கு நான் என் உயிரை கொடுப்பேன். திக்கற்ற பிள்ளையாகிய எங்க அப்பாவை ஆராதிக்க வருகிற என் சகோதரருக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன்னு ஒருவேளை 2 வேளை இல்லை, 3 வேளையும் காயு என்ன செய்தார்னா, அப்போஸ்தலனாகிய பவுலையும் அந்த சபையாரையும் நல்ல சாப்பாடு கொடுத்து போஷித்தார். அவருடைய வருமானத்தை எல்லாம் என் தேவனுடையது, தேவனுக்கு கொடுத்தார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். கணக்கு பார்க்கல. ரோமர்க்கர் நிருபம் 16வது அதிகாரம், இதே பேஜ். ரோமர்க்கர் நிருபம் 16வது அதிகாரம் 23 வாசிங்களேன். என்னையும் எல்லா பைபிள் எடுத்து வாசி. இந்த பேஜ், இதே பேஜில் ரோமர் 16:23 என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். கரங்களை தட்டி காயுவுக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னையும் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் கொடுக்கிற இந்த தர்ம பணம் பரிசுத்தவான்களுக்கு. பாருங்க, இன்னைக்கு கள்ள உபதேசம், அந்தி கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்ன தெரியுமா? சபையில் தசமபாகம் கொடுக்க கூடாது. தசமபாகம் பழைய ஏற்பாட்டு காலம். கவனி, இந்த கொடுக்கிற விஷயத்தில் இன்னைக்கு ஜனங்களை மட்டுப்படுத்தி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை செஞ்சுனே ஊழியம் செய்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுனாங்களா, காணிக்கே வாங்க மாட்டேன் தெரியுமா? ஒரு பெரிய இவர் மாதிரி பில்டப் பண்ணி ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவி. முதற் பேரு அது தேவகுமாரன். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் இயேசு கிறிஸ்து. தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா அப்படின்னு கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு காயினை கொடுங்கடான்னு வாங்கி, ஒரு வெள்ளி பணத்தை வாங்கி, இந்த மேல் எழுத்தின சொரூபம் யாருடையதுன்னு கேட்டார். ராயனுடையதுன்னு சொன்னாங்க. அப்படியானால் ராயனுக்கும் தேவனுக்கு கொடுங்கடான்னாரு. தேவனுடையது எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரு. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் இயேசு கிறிஸ்து. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் தசமபாகம் கிறிஸ்து இயேசு,
காணிக்கை என்பது உன் மன உற்சாகம். அதையும் தாண்டி என்னுடையது எல்லாம் என் தேவனுடையதுன்னு சொல்லி, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்கள் உபத்திரவப்படாமல், அவர்கள் பசியா இல்லாமல் என்னையும் சபை அனைத்தையும் போஷிக்கிற, உபசரித்து வருகிற. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, காயு போய் நல்லா சம்பாதிச்சிருக்கிறாரு, நல்ல வருமானம் வந்திருக்கிறது. அந்த வருமானத்தை எடுத்து அப்படியே தேவனுக்கு கொடுக்கிற இருதயம். எப்பா, தேவன் யாருடைய சாயலில் யார் ரூபத்தில் நம்மளை படைச்சார்? அவர் சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படியும் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அவர் கொடுக்கிறவர் என்றால் நமக்குள்ள ஏன் அந்த கொடுக்கிற இருதயம் வரல? இப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற இந்த காயு மட்டுமல்ல, ஒனேசிப்போருடைய வீட்டாரும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பற்பல உதவிகளை செய்து அப்போஸ்தலர் அந்த ஊழியத்தை தாங்கி, இந்த ஊழியக்காரர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, இன்னைக்கு அநேக பேர் இன்னைக்கு கள்ளத்தனமாக காசு பணம் வாங்கி அநேக பாஸ்டருங்க வீணா செலவு பண்ணி ஊதாரித்தனம் பண்ணுறாங்க. அதுக்காக இது இது டூப்ளிகேட் அல்ல. எப்பவுமே ஒரு ஒரிஜினல் வந்துச்சுனாவே அதுக்கு உடனே ஒரு டூப்ளிகேட் பிசாசு அனுப்பிச்சிடுவான். அதுக்காக எல்லாரையும் பார்த்து உபதேசம் தெரியாமல் சத்தியம் தெரியாமல் பேசக்கூடாது. நல்லா கவனிங்க. நீ ஒன்றும் இல்லாமல் மண்ணோட மண்ணா மக்க போற. ஆனால் கிறிஸ்து இயேசு உனக்குள்ள இருப்பாரே ஆனால் உனக்கு நல்லா கொடுத்து 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 கொடுக்க வைப்பார். எப்போ உனக்கு கொடுக்க வைப்பார் அப்படின்னா, எப்போ கொடுக்கிற மாதிரி உன் ஆசீர்வாதம் உனக்கு பெருகும் அப்படின்னா, நீ முதல்ல கொடுக்கணும். இந்த காயு சபை அனைத்தையும் உபசரிக்கிறார். அதே போல ஒனேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கத்தை கட்டளிடுவாராக. ஏம்மா, நீ கொடுக்கிற பாரு, அது ஒன்று வீணா போகாது. கொடுக்கிறது யாருடைய குணம்? தேவ குணம், கிறிஸ்துவின் குணம். நீ என்ன எப்பெல்லாம் உன் மாமியாருக்கு நீ சோறு போட்ட, நீ நினைக்கலாம், நீ அவங்க வீட்டிலே உக்காந்துக்குன்னு அவங்களுக்கே சோறு போடாமல் என்ன ஒரு கொடுமை இல்லை. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இதுதான் அமலேக்கின் ஆவி, இதுதான் மீதியானிய கிழக்கத்திய புத்திரனுடைய ஆவி. மாமியாருக்கு சோறு போடாமல் மருமக மேலே குறை சொல்லி திரிது பாருங்க, இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஒரே ஒரு நன்றி உணர்வு. என் வீட்டுக்காருக்கு எவ்வளோ சோறு போட்டு வளர்த்தாங்க. 4 புள்ள இருந்தாலும் என் வீட்டுக்காரனை விட்டு இல்லையே, என் வீட்டுக்காரனை வளர்த்துருக்கிறாருங்களே. அப்போ என்ன பண்ணணும்? நீ 3 பேர் சோறு போடுறியோ போல, அதுக்கு அது தேவையில்லை. நான் நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி மாமியாருக்கு சோறு போடுற குணம் கிறிஸ்துவின் குணம். நீ கிறிஸ்து இயேசுவை நீ தியானம் பண்ணி அவரை நீ உருவத்தில் தரித்து கொண்டால் தான் முறுமுறுப்பு இல்லாமல் உன் மாமியாருக்கு நீ சோறு போடுவே. அதுக்கப்புறம் தான் நீ சபைக்குள்ளேயே சாட்சி வேணும். நான் அதுதான் பலமுறை சொல்லிட்டேன். இப்போ நம்ம சபையில் இப்போ வாரம் சாப்பாடு கொடுக்குறோமே, நோக்கம் என்ன? தேவ பிள்ளை, நீ திக்கற்றவர்கள், அப்பாவை ஆராதிக்க வருகிறீர்கள், இங்கே நீங்கள் சாப்பிடணும். அப்போ நம்ம என்ன சொன்னோம்? யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் வாரம் ஒருத்தர் ஒரு ஃபேமிலி கூட நீங்கள் அதை பண்ணலான்னு சொன்னோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியே நம்ம சபையில் இந்த கொடுக்கிற இருதயம் இருக்கிறது. கர்த்தர் ஆமென் சொல்லாமா? நீங்களும் சபையில் சாப்பாடு கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணி சாப்பாடு கொடுக்குறீங்க. அதே போல் நம்முடைய சகோதரன் கமலுடைய குடும்பத்தார் மாசமானாக்கா 3000 ரூபாய் கொடுத்து ஐக்கிய விருந்துக்காக கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லாமா? காணிக்கை தசமபாகம் இல்லாமல், அதுக்காக தான் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன ரகசியம் புரிஞ்சிருக்கணும். பாஸ்டர் ஐயா நமக்கு என்ன கொடுக்குறாரு? அரிசி கொடுக்குறாரு. அப்புறம் வர காணிக்கை வச்சு நம்ம இதை தேவன் இது தேவன் நடத்த, சபை தேவனுடையது. இந்த காயு சபையை போஷிக்கிறார். இல்லைங்க பிரதர், எனக்கு 1008 பிரச்சனை பிரதர், என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை பிரதர். நான் அதெல்லாம் கேட்கல. நான் சொல்றது, கிறிஸ்துவை உன் இருதயத்தில் நீ தரித்து கொண்டால் சரி. இதனுடைய ப்ளூ பிரிண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதனுடைய ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னா, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து, நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும், நான் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு. என்ன பண்ண சொன்னாரு? ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்க, என்ன பண்ண சொன்னாரு? ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன? ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டை மு.க. ஸ்டாலின் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த எதிர்கட்சின்னு ஒரு கட்சி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா கட்சி நடத்துறீங்க, நீங்க ஆட்சி நடத்துறீங்க, இந்த பாரு அங்க ஒரு சாவு பாரு, அங்க ஒரு இழப்பை பாரு, அங்க ஒரு மிஸ்யூஸ் பண்றீங்க பாரு. ஆளுகை அப்படின்னா வாழ வைக்கிறது. ஆளுகை, நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்றால் என் தேவன் படைத்த படைப்பை ஆளுகை செய், அதாவது கொடுப்பது. ஏதேனில கொண்டு போய் ஆதாமியை ஏவாளியை விட்டு, ஆதாமை முதல்ல விட்டு, ஆதாமே இந்த தோட்டத்தை பாதுகாத்து பராமரித்து பண்படுத்து, ஆதாமே உன்னை கொடு, நான் தான் அப்பா அப்படின்னா. அந்த சராசரி நீ எதுவுமே படைக்கல, உன் கண்ணு பார்க்குது, உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்குற, எனக்கு தேவை நீ என் பிள்ளையா இருக்கணும், நீ கொடுக்க முடியுமா? நீ கொடுக்க முடியுமா? அதாமே நீ கொடுக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் மாமியாருக்கு சோறு போட முடியாம மருமகளை குத்தி குத்தி காட்டுற இந்த ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை பண்படுத்தி பராமரிக்க சொன்னாரு தேவன். ஆனா திருடி விட்டு இதை எடுக்காதே ஆதாமே, இதை எடுக்காதே அப்படின்னாரு, எடுத்துட்டு இன்னைக்கும் சில பேர் வசூல் பண்றதுலயே நோக்கமா இருப்பாங்க. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நீ கொடுக்கிற இருதயம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, நீ கொடுத்து 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 கொடுத்துட்டு பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கொடுத்தியோ ஜனங்களுக்கு. முதல்ல திக்கற்ற பிள்ளைகள் சபையில் நல்ல போஷிப்பு இருக்கணும், ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு வெளியில தான தர்மம் பண்றாங்க, அதெல்லாம் கணக்கில் வராது. சத்தியமா சொல்றேன், அதெல்லாம் கணக்கிலே வராது. இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் நீ செய்யற ஒரு நற்கிரியம் கணக்கில் வராது. நீ சபையில் உள்ள இருக்கணும். இன்ன வரைக்கும் தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம் என்னன்னா, கொடுக்கிற இருதயம் அப்பாவுடைய இருதயம், எடுக்கிற இருதயம் பிசாசின் இருதயம். இந்த காயு முகமுகமாய் தேவனை தரிசிக்கிறவர். பெத்தவங்களுக்கு சோறு போடுறதுக்கு வக்கு இல்லை. நீ எல்லாம் என்னத்தை பரலோக ஆசை கட்டுன்னு உட்காந்துங்கிற? உனக்கு 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 ஈ தீண்டாம, எறும்பு தீண்டாம, பசியில குழந்தை பத்துங்க எடுக்குதுன்னு சொல்லி எழுப்பி எழுப்பி பாலை கொடுத்து ரத்தத்தை பாலாக்கி உனக்கு உயிரை கொடுத்து உனக்கு சோறை போட்டு உனக்கு நல்ல படிப்பை கொடுத்து நல்ல ஆளாக்கி, நீலாம் மனுஷனா? நீங்களாம் படுவாவீங்களா? மனுஷனா நீங்களா? ஒரு பெத்தவ வயிறு ஏறுற மாதிரி அந்தி கிறிஸ்துவின் ஆவில சுத்திரவனங்களே. பொண்டாட்டிக்கு பயந்துங்க. உண்மையிலேயே இந்த மனுஷங்களுக்கு, இந்த ஆம்பளைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான, அவன் அதோட செத்து போயிடலாம். என்ன தெரியுமா? 2 பொம்பளைங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுக்குன்னு பொண்டாட்டி அம்மாவா தெரியாம நிற்பான் பாரு. அப்படியே இது வந்து கோலம் மூட்டி கிடக்கும் அப்படியே அம்மா மாமியார் மேலே. அது என்ன சொல்லும், அவனுடைய கண்ணிலேயே மிரட்டிடும். மவனே, நீ உங்கள் அம்மா பக்கம் பேசுறேன்னு வச்சுக்கோ, நீ இங்கே இருந்துக்கு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிட, போட்டி கிளம்பிடுது. அதுதான் சனையம். அது சனையம். அதுக்கு சனையம் பிடிச்சிங்குது, அதுக்கு பேய் பிடிச்சிங்குது. நந்தி கிறிஸ்துவின் ஆவி. சபைக்குள்ளேயும் வந்து போஜனத்தை வேற பிட்டு வார சாப்பிட்டு போகிறேன். இது கிறிஸ்துவின் மெய்யான போஜனம்னா என்ன? தேவன் எங்க அப்பா. நல்லா கவனிங்க, தேவன் எங்க அப்பான்னு கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்தில் தரித்து கொண்டால் தேவனை பார்க்க முடியும். தேவன் யார் என்றால் ஜீவனை உண்டாக்குகிறவர், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். எல்லாவற்றையும் உயிரோடு. என் மாமியார் எப்படா சாவும்? மருமக சொல்லுது, என் மாமனார் போல தாங்க போல, எல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் சாவு வருது, இவனுக்கு சாவு வரலையேன்னு வேற வார்த்தை. இதுதான் ஏதேன் தோட்டத்தில் எடுக்கிற ஆவி, எடுத்து காலில் போட்டு மிதிக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சபையில் வந்து சாப்பிட்ணையா? திக்கற்ற பிள்ளைகள் சபையில் வந்து சாப்பிடணும். நம்ம என்ன இப்போ நான் கடற்கரை உங்களுக்கு வசந்த காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிக்க போகலாம். ஆதியாகம புத்தகம் ஏதேன் தோட்டத்துக்கு வாங்க.
ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 26 தொடர்ந்து வாசி. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும். எப்பா, யார் சாயல் யார் ரூபம்? யார் சாயல் யார் ரூபம்? நான் தேவ சாயல், நான் தேவ ரூபம் என்றால் தேவன் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை, நல்ல கவனி, தேவனுடைய வார்த்தை. உலகங்களை தேவன் உண்டாக்கினார். அந்த உண்டாக்கப்பட்ட அந்த உலகங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும். சொல்லுங்க, ஜீவனோட. சொல்லுங்க, எதோடு இருக்கணும்? ஜீவனோடு இருக்கணும். நீ தேவ சாயல் அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஆளுகை செய்யணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும்னா நீ உன் கண்ணில் பார்க்குற எல்லாமே உயிரோடு இருக்கணும். எல்லாம் பாருங்க, ஒரு நாயை போயிட்டு அடிக்கிற நாய் உன்னை என்ன பண்ணுச்சு? தெருவில் போகிற நிறைய விஷயங்கள் அதை துன்புறுத்தி அதை அழ வச்சு, அதுதான் அந்தி கிறிஸ்துடைய குணம். ஆனால் ஆளுகை செய்யணும்னா எல்லாத்தையும் உயிரோடு வச்சிருக்கணும், கொடுத்துக்கினே இருக்கணும். இப்போ தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன போலவே, தம்மை போலவே என் பிள்ளைங்களை நான் சிருஷ்டிக்கணும். ஆமேனா? தம்மை போலவே என் பிள்ளைங்களை நான் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் அப்பா படைச்ச எல்லாம் அப்பாவுடையது. அதான் யூத கலாச்சாரத்தில் அப்பா தான் டாப் மோஸ்ட். அப்பாவை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் எங்கள் அப்பாவுடையது, நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்பாவுக்கு ஃபுல் கணத்தை கொடுப்பாங்க. அப்பா தான் சேஷ்டபுத்திர பாகத்தில் பங்கிட்டு கொடுப்பாரு. இது எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த தெய்வீக சுபாவம். இந்த தெய்வீக சுபாவம் என்னன்னா, ஆளுகை செய் என்றால் கொடு, உன் உயிரை கொடு. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அவருடைய தேவ சிருஷ்டியாக எனக்காக கொடுத்தார். கையை தட்டி மகிழ்ச்சி செலுத்துவோமா? எனக்காக அவர் கொடுத்தார். அந்த கொடுக்கிற மனம் உன் அம்மாவுக்கு உன் அப்பாவுக்கு ஒன்று நீ கொடுக்குறியா? எங்கள் அம்மா பாவம் கஷ்டப்படுது, வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு கம்பெனிக்கும் ஓடுது பாவம், வீட்டு கஷ்டத்துக்காக தூங்கு மூஞ்சிங்களா? இன்னைக்காவது மனம் திரும்புங்க, அம்மாவுக்கு உங்களை கொடுங்க. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த பொருள்களை நான் பாதுகாக்கணும், எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுறாரு, உட்காந்து அந்த வீட்டில் நீ வேலை செய்றியா? இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஆனால் தேவன் இன்னைக்கு உனக்கு கொடுக்கும்படி தம்முடைய குமாரனையே உனக்காக கொடுத்திருக்கிறார். ஆளுகை செய். காயுவே நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நீ சபைக்கு வந்துட்ட, சபை அனைத்தையும் நீ போஷித்து பாதுகாத்து பராமரிக்கிறாய். ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாமை எட்டுமை வச்சு, ஆதாமே இதெல்லாம் அப்பா படைச்சுடா, நீ தோட்டத்தை பண்படுத்து பராமரிடா அப்படின்னு விட்டா, உள்ள பூந்தான் ஒருத்தன், இந்த வலு சர்பம் உள்ள பூந்து எடுக்க வச்சிட்டான். அன்னைக்கு எடுத்தது உயிரை, அன்னைக்கு எடுத்த உயிர் இன்னமும் என்ன எதுனா கிடைக்குமா? இது என்ன குணம்? நீ உள்ள வந்து சர்ச்சுக்குள்ள வந்துட்டு தசம பாகம் கொடு, மவன பிச்சை திருமணம்லாம். இயேசுராஜர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுக்கிறவர். அந்த முதற் பேர் இயேசுராஜன். உன்னுடையது எல்லாம் தேவனுடையதாக நீ ஒப்பு கொடுப்பார். அதான் பரிபூரணம். நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, உன்னுடைய நிலைமை மட்டுமே பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுவ. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறேன், நான் இவ்வளோ கடனில் இருக்கிறேன், ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற? என்ன காரணம்? தேவனை நீ இன்னும் அறியல. கர்த்தர் சொல்றாரு, நீ ஆளுகை செய்ய வேண்டும். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். அல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? அவங்க ஆளுகை செய்யணுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா? அவங்க என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்யறதுனா என்னது? யாரை நம்ம ஆட்சியில் வைப்போம்? எங்களுக்கு நல்லது செய்கிறாரா? எங்களை வாழ வைப்பாரா? ஆளுகை செய்கிறார். அவர் தான்.
அப்போ நாம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நீ ஆளுகை செய்கிறவனா நீ அடிமையா? அடிமை என்றைக்கும் என் வீட்டில் நிலைத்திறான். அடிமைதான் அந்தி கிறிஸ்து. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருத்தனும் அடிமையா இருக்க கூடாது. உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆக தேவ சமூகத்தில் அடிமை கிடையாது, ஆளுகை செய்கிறவர்கள். ஆளுகை செய்கிறவர்கள் கொடுப்பார்கள், கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என்ன, எல்லாம் எங்க அப்பாவால் உண்டாக்கப்பட்டது. எங்க அப்பாவால் உண்டாக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும் என்று ஜீவனை கொடுக்கிறவர்கள். தேவன் உன்னை சபைக்கு அழைத்திருப்பதற்கான நோக்கம் நீ கொடுப்பதற்காக. உன் சபையாருக்கு மட்டுமல்ல, வெளியே இருக்கிற அந்நியருக்கும். ஐயோ, அவன் தேவனை அறியல, ஆனால் நான் தேவனை அறிந்திருக்கிறேன். அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நான் கொடுப்பேன். அந்த கொடுப்பதற்காகத்தான் உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், உன் கரத்தை பிடித்து அழைத்திருக்கிறார். நேரா கொண்டு போயிட்டு 2:15 வாசிங்க. தேவன் ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாமே, உன்னை கொடுத்திருப்பா, என் தோட்டம் இது, நான் உண்டு பண்ண தோட்டம் இது. ஆதாமே, உன் குடும்பத்தை பாதுகாத்து பண்படுத்து, உன் குடும்பத்துக்கு கொடு 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 கொடு. மாமியாருக்கு சோற கொடு, மாமனார பராமரி. இன்னைக்கு தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரிகளும் குழிநரிகளையும் பிடி. தோட்டத்தை கெடுக்கிற குழிநரியும் சிறுநரியும் பிடிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்க செத்து போய்கிற பெணங்கள். இது ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை புசிக்கவில்லை, ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை தியானிக்கவில்லை. ஆக இப்ப நமக்கு நல்ல அழைப்புனா என்னன்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக நம்ம அழைச்சிருக்க ஆண்டவர் சொல்லுங்க? ஆளுகை செய்வதற்கு. ஆளுகை செய்யறதுனா கொடுக்கிறது. அடிமைகள் தேவனுடைய வீட்டில் இருப்பதில்லை. அப்ப ஆண்டவர் இங்க என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சீக்வன்ஸை வச்சுட்டாரு. என்ன சீக்வன்ஸ் வச்சாருன்னா, அந்த குடும்பம், அந்த தோட்டத்துக்கு, தோட்டம் என்பது குடும்பம். மரங்கள் எங்கே இருக்கும்? மரங்கள் என்பது மனிதனை உருவகப்படுத்துவது. சபையார் நம்ம எல்லாரும் மரங்கள், தோட்டம். இந்த தோட்டத்தில் உன் குடும்பத்தில் ஒரு சீக்வன்ஸை வைக்கிறாரு. என்ன சீக்வன்ஸ் தெரியுமா? குடும்பம் தான் தேவனுக்கு தேவை. இன்னைக்கு எல்லா புத்தி கெட்ட ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செஞ்சுட்டு இன்னைக்கும் தோட்டத்தில் நாம் நம்மை கொடுக்கவில்லை. பொண்டாட்டி ஒரு மூளை, புருஷன் ஒரு மூளை, பிள்ளைங்க ஒரு மூளை. கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஒவ்வொருத்தர் ஸ்தானத்தை விட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். யார் சொல்றது யார் கேட்கறதுனே தெரியல. இன்னைக்கு ஒரே கன்ஃபியூஸ், ஒரே குழப்பம். பாபேல். இன்னைக்கு குடும்பங்கள்ல பாபேல், குழப்பம் உள்ளே வந்துருச்சு. எப்படி உள்ள வந்துச்சு? ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புருஷன் இருக்கிறான, புருஷன் அந்த ஆண், அவன் தேவ சாயல். அந்த ஆணிலிருந்து எடுக்கப்பட்டவள் தான் இந்த பெண். புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. நல்லா கவனிங்க. மனைவிக்கு புருஷன் தலை, மனைவிக்கு யார் தலை? மனைவிக்கு யார் தலை? இதுதான் ஏதேன் தோட்டத்தில் இந்த சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஆளுகை செய்யும். மனைவிக்கு யார் தலை? வாய்த்தோன்னு சொல்லுங்கப்பா. 8 வாசி. 1 கொரிந்தியர் 11 வாசிக்க பார்க்கலாம் எல்லாம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 வாசிங்க. நமக்கு நேரம் இல்லை. வாசி. ஒவ்வொரு புருஷனுக்கும் எப்பா எல்லாம் 8 வாசிங்க. எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் எடுத்துங்க. ஆண்டவங்க பேசுறத பாருங்க. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். எப்பா புருஷன்னா யாரு? குடும்பத்தை ஆண்டவர் படைச்சிட்டு இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்த தேவன் சொல்றாரு, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சீக்வன்ஸ், ஒரு வரிசைப்படுத்துறாரு. கவனிங்க எல்லாம். என்ன பாரு, மனைவி தான் புருஷனுக்கு மகிமை. இந்த மனைவி என்ன செய்யணும்னா, எல்லா காலத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல தான் புருஷனுக்கு கீழ்ப்படினோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்லும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் புருஷனுக்கு, உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. புருஷன் என்னதும் சரி சரி அப்படின்ட்டு என்னென்ன பண்றாதீங்க. உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. ஏன்னா நல்லா கவனிங்க, புருஷனானவன் 7ஆம் வசனத்தை வாசிப்பலாம்.
புருஷனானவர் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் நான் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். மனைவி யாருக்கு பெருமை சேர்க்கணும்? தன் கணவனுக்கு. ஏன்னா மனைவியினுடைய தலை யாரு? கணவன். அந்த கணவனுக்கு யார் தலை? இயேசு ராஜா. கரெக்டாக சொல்லாமா? இயேசு ராஜாவுக்கு யார் தலை? தேவன் தலை. நம்மால பைபிளே படிக்க மாட்டாரு, சர்ச்சுக்கும் வரமாட்டாரு, ஆனா பொண்டாட்டி மட்டும் கீழ்ப்படியணுமா? எல்லாம் கவனிங்களே. இவர் ஆண்டவர் தேடவே மாட்டாரு. இவர் என்ன பண்ணுவார்னா உலகத்தில் போய் எடுக்கிறதுலே இருப்பார். நம்ம ஊரில் இருக்கிற மீன் பிடிக்கிற ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒழிவதாக. நம்ம ஊரில் ஞாயிற்றுக்கிழமைனா மீன் பிடிக்கிற ஆவி ஒழிவதாக. ஞாயிற்றுக்கிழமைனாக்கா இந்த சபைக்கு வர ஆட்கள் கூட என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு தூண்டி முள் எடுத்துக்கின்னு அதுவும் இப்போ விரால்லாம் கிடைக்குதான். இந்த மாதிரி எல்லாம் ஏன் இன்னைக்கு பொண்டாட்டி புருஷனை மதிக்க மாட்டேங்குது? அது வாயில் சொரங்கு. பொண்டாட்டி வாயில் என்னங்குதுங்க? சிறங்கு. இவர் கையில் இரும்பு. பொண்டாட்டி எப்படி அடிச்சுக்கினே இருப்பார், கொடுக்கவே மாட்டார், எல்லாத்தையும் கணக்கு பார்ப்பார். ஆக இரும்பு இருக்கிற கையும் சுரங்கு இருக்கிற வாயும் சொல்லுங்க சும்மா இருக்காது. இது வாயை திறந்துச்சுனாவே நம்ம 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 நம்மன்னு கத்திக்கினே இருக்கும். இவர் என் தலைன்னு அர்த்தங்க. இந்த முழு பாடி இயக்கிறது எது? இந்த மூளை. என் புருஷனுடைய ஆலோசனையில நான் நடக்கணும். இந்த ஸ்திரீக்கு உள்ள கிறிஸ்து இருப்பாரே ஆனால், ஆண்டவரே என் புருஷன் என்னை நடத்தும்படி நீர் என் புருஷனை நடத்தும். புருஷனுக்கு போய் நீ ஆலோசனை சொன்ன வேற மாதிரி முடிஞ்சிடும். நீ என்ன பண்ணணும்? என் தேவனே என் புருஷன் என்னை நடத்தும்படி நீர் என் புருஷனை நடத்தும். இதுதான் தேவனை சந்திக்கிற குடும்பம். மீதி இதுக்கு நேர்மாறா சண்டை போடுற பொம்பளை சண்டை போடுறனா உன் வாயில் என்னக்குது? சொரங்கு இருக்கு. சிறங்கு பிடிச்சது. சொரங்கோ சிறங்கோ அது என்ன பண்ணோம்? சொரிஞ்சிக்கினே இருக்கும். அவர் இரும்பு கையில் வச்சு ஒரு அடி அடிப்பார், ரத்தம் பல பலன்னு கொட்டும். இரும்பு இருக்கு. இப்போ சில பொம்பளைகளை பார்த்தோன்னா அடங்கவே அடங்காதுங்க, கம்முன்னு விட்டுருங்க. ஆஹா வாயில் சொரங்கு இருக்குது. இந்த சொரங்கு ஆறணும்னா இயேசு ராஜா ரத்தம் மட்டுமே. அல்லேலூயா. அது வாயை மூடவே முடியாது. ஆமென். இதுக்கு தலையே இல்லை. என் புருஷன் தலைன்னா கனத்தை கொடுக்கணும், மகிமையை கொடுக்கணும். இது முண்டம். தலை இல்லாத உடலுக்கு என்ன பேருங்க? முண்டம். இந்த புருஷனுக்கு உடலே இல்லை, மனைவி மேல கேரே இல்லை. இது தண்டம். ஆமெனா. மனைவியை நடத்தாத புருஷன் தண்டம். கணவனை மகிமைப்படுத்தாம, கணவனை உயர்த்தாம, கணவனை அசிங்கப்படுத்துற பொம்பளை முண்டம். ஆக இந்த முண்டத்தின் ஆவியும் தண்டத்தின் ஆவியும் இன்றோடு ஒழிவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே, புரிஞ்சு போச்சு. கவனிங்க. இந்த சீக்வன்ஸ் போயிட்டு இது நேரா போய் அந்த கனியை பறிச்சு இது எத்தாந்து சாப்பிடலன்னா போயிடுவேன். அன்னைக்கு மிரட்டுச்சு மாவன, அன்னைக்கு கை கால் நடுங்குச்சு, இன்னைக்கு வரைக்கும் நடுங்கி இருக்குது. இந்த மீதியானிய அமலேக்கிய கிழக்கத்திய புத்திருடைய ஆவி இருக்கு இந்த பொம்பளை. கவனிங்க, நான் சொல்றது ரொம்ப ஆபத்து. என்ன சகோதரிகள் என்பவர்களால் மட்டுமே குடும்பத்தை நடத்த முடியும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறா. புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறா. பொம்பளையால் மட்டும்தான் வீட்டை கட்ட முடியும். கரெக்டாக பிளான் போட்டு அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி கணவன் கிட்ட சூப்பராக நடந்துக்குவாங்க. இவங்க யாரு அப்படின்னா இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி, உயிரை எடுக்கிற ஆவி. ஏத்தியனுடைய ஆவி என்ன ஆவினா குடும்பத்தை கெடுக்கிற ஆவி, உயிரை எடுக்கிற ஆவி. அது என்ன பண்ணோம்னா தகப்பன் வீட்டை மறக்கவே மறக்காது. குமாரத்தியே கேள், ஓ டாக்டர் ஹேர், என்னது? ஃபர்கெட் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ். உன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்துருன்னு வசனம் சொல்லுது. இது என்ன பண்ணணும்னா அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இவங்க அப்பா வீட்டு நினப்பிலேயே உட்காந்துருக்கும். அது அந்த குடும்பம் நாசமாக போகும். இதில் எங்கே வந்துச்சு? குடும்பத்தை கெடுக்கிற இந்த அந்தகாரத்தின் அமலேக்கின் ஆவி. நீங்கள் வேணா பாருங்களேன், எந்த இடத்துலையாவது ஒரு 2 பொம்பளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல சமாதானமே உள்ள வராது.
ஏன் தெரியுமா? இதுங்களுக்குள்ள இன்னும் அந்த எடுக்கிற ஆவி தான் உள்ள வேலை செய்யுது. கொடுக்கிற ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இன்னும் உள்ள வரல. அது அம்மா பொண்ணா இருக்கட்டும், அது மாமியார் மருமகளாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள இந்த அமலேக்கு, இந்த நான் அப்படியே குறைய சொல்லும் ஒரு சுரங்கு பிடிச்ச வாய், மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். பெருமனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பெருமனை என்ன? மற்றவங்களுடைய நீதியை குறை சொல்லிட்டு, யான் நீதி எவ்வளோ பார்த்தியா, நீ பெத்த பொண்ணு தான், 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெத்த பொண்ணு தான், அந்த பொண்ணு மேலே குறைய அடுக்கிறியே, நீ பெத்த உன் பிள்ளையினுடைய மனைவி தான், உன் மருமக தான், அடக்கிறதுக்கு என்ன காரணம்? அமலேக்கின் ஆவி. இந்த அமலேக்கின் ஆவி என்ன செய்யணும்? சிங்காசனத்தில் ஏறி உக்காந்துக்குன்னு இறங்கவே இறங்காது, இறங்கவே இறங்காது. ஆனால் தாயாகிய சாராள், தாயாகிய லேயாள், தாயாகிய ரெபேக்காள், தாயாகிய லேயாள், தாயாகிய ரூத், எம்மா ரூத்தே, என் மாமியார் பசியா இருக்க விட மாட்டேன், என் மாமியாருக்கு என்ன இல்லாமல் வேறு யாரும் இல்லை, கிறிஸ்துவின் ஆவி இந்த ரூத்துக்குள்ள. எம்மா தண்ணி கிடைக்குமா? தண்ணி இல்லாம நிற்கிற இந்த வனாந்தரத்தில் ரெபேக்காள் குடத்தை இறக்கி, நான் கொடுக்கிறேன், அல்லேலூயா, நான் கொடுக்கிறேன், என் மருமகளை நான் விடுவதில்லை, என் மருமகளே நான் உனக்கு சுகத்தை தேடாமல் இருப்பேனா? இந்த போவாசை நினைத்தான், நீ போ. இந்த கொடுக்கிறது மாத்திரமே கிறிஸ்துவினுடைய ஆவி. இன்னைக்கு வரைக்கும் உன் மனைவிய சுகத்தை விசாரிச்சுக்கிறியா? அவளை கவனிங்க. குறிப்பா இந்த சகோதரி ஏன் ஏதேன் தோட்டத்தில் போயிட்டு இந்த பொம்பளையை போய் பிடிச்சான் இவன் பிசாசு? ஃபுல்லாக ஃப்ளஷ்ஷு, அந்த ஒரு வட்டம் போட்டுக்கும், அந்த வட்டத்திலேயே உட்காந்துருக்கும். ஆனால் அபிஷேகம் எல்லாம் பெற்று வல்லமையை தரித்து கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தி சொன்னது இந்த பொம்பளை தான். இந்த பெண்கள் மாத்திர கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க வச்சிங்களேன், அவங்கள தேவன் பயன்படுத்துகிற விதம் எல்லாம் அவ்வளோ மகிமையாக இருக்கும், அவ்வளோ மகிமையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த சீக்வன்ஸை ஏதேன்றதில் கெடுத்தான் பிசாசு, இன்னைக்கு வரைக்கும் கெடுத்துருக்குறான். நீங்கள் பொம்பளை எடுத்துக்க போகலாம், குறை சொல்லாத பொம்பளை எனக்கு காட்டு பார்க்கலாம். சாலமோன் தேடினார், பாவம் பாவம் பாவம், நானும் தேடுறேன், யாராக ஒரு பொம்பளை இந்த அமலேக்கிய ஆவியை சிங்காசனத்தை விட்டு இறக்கிட்டு, என் பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மாறிடுங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச துணிகரமா பாவம் பண்ணாலும் என் கர்த்தர் மாற்றுவாருங்க, என் பெண்ணு செய்கிற தவறுக்காகத்தான் நான் இருக்கிறேன், என் மருமக செய்கிற தப்புக்காகத்தான் நான் இருக்கிறேன், என் மாமியார் செய்கிற தப்புக்காகத்தான் நான் இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளையை நான் தேடி பார்த்தேன். 1000 ஆண்களுக்குள்ளே ஒரு ஆம்பளைய கண்டுபிடிச்சிட்டேன். கிறிஸ்துவை தலையாய் கொண்டிருக்கிறவனே ஆண். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது, இவனே ஆம்பளை. கர்த்தருக்கு பயப்படுற பயம், சும்மா காட்டிய சம்பாதிச்சு போட்டு பெரிய பெரிய வீட்டை கட்டிட்டு பெரிய லக்ஸுரி காரை வச்சுக்கிறது நீ இல்லை ஆம்பளையா? நீ அவனை ஒண்ணு இல்லாம மண்ணு துண்ணிட. 1000 ஆண்களுக்குள்ளும் ஒரு புருஷனை கண்டுட்டேன். ஆனா 1000 பொம்பளையில ஒரு பொம்பளையை நான் பார்க்கவில்லை, நானும் பார்க்கவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறேன். எப்படி எப்படி ஒருத்தர் மேலேயும் குறை சொல்லாத, சொரங்கு பிடிச்ச வாய் இல்லாத ஒரு பொம்பளையை தேடிக்கொண்டிருக்கிறேன். அது அப்படி கொஞ்சம் அப்படி லைட்டாக சுவிட்ச் போட்டுருங்களேன், அந்த அக்கா அதுவா அப்படியே உள்ளகருத்தெல்லாம் புட்டு புட்டு வைக்கும். எப்படி தான் எங்கே தான் போய் படித்ததே தெரியல. அந்த வசந்த வாசிங்கள நல்ல வசனம் அது. பிரசங்கியின் புத்தகம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 7வது அதிகாரம் 28 வசனம். பிரசங்கி 7:28 வாசிங்க. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 என்பது மீட்பு, 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 மீட்கப்பட்டவர்கள். இவதான் காயு, அவருடைய ஆத்துமா வாழுகிறது. அவர்கள் மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் 1000ஆய் மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறவர்கள். இந்த பிரசங்கி தேடுகிறார், 1000 தேடுகிறார். 12 × 12 144, 144 × 1000 1,44,000. இந்த 1,44,000 என்பது கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்துக் கொண்ட மணவாட்டி. இவர்கள் தான் மறுரூபம் அடைந்து தேவனை முகமாய் தரிசிக்கிறார்கள்.
எழுத்தின்படியேயான 1,44,000 பேர் தான் எழுத்தின்படியே இந்த சியோன் மலை நிற்கிறாங்க. இதெல்லாம் பயங்கர ஆவிக்குரிய சம்பவங்கள். இதெல்லாம் விலைக்கு கொண்டு போனால் ரொம்ப லேட் ஆகும். ஆமேன் சொல்லுங்க. ஆக 1,40,000 எப்பவுமே ஆவிக்கு ஏற்றாறு போலவே, அந்த நியதிக்கு ஏற்றாறு போலவே மாம்சீக உலகத்தில் அந்த நியதி இருக்கும். 1,44,000 பேர் சியோன் மலை நிற்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள். அப்போ 1,44,000 பேர் ஆவிக்குரிய ரீதியில் யார் அப்படின்னா ஆவிக்குரிய சபையாகிய மணவாட்டி சபை. இவர்கள் தான் மறுரூபம் அடைந்து 1000 என்பது மீட்பு மறுரூபம். இவர்கள் யார் என்றால் 12 × 12. 12 என்பது புத்தி, 12 என்பது ஞானம், இன்னொரு 12 என்பது புத்தி. இந்த ஞானமும் புத்தியும், ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம், புத்தி என்பது அதை செயல்படுத்துவது. ஞானம் என்பது விசுவாசம், புத்தி என்பது விசுவாசத்தின் கிரியை. இந்த 1,44,000 பேராகிய மணவாட்டி சபைதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கரங்களை சொல்லாமா? இவர்கள் தான் சியோன் மலையில இந்த பூமியில நிற்கிற அவர்களுக்கு புதுப்பாட்டை சொல்லிக் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பிரசங்கி மணவாட்டியை தேர்றாரு. யாராகிலும் ஒரு 1000, 12 × 12 × 1000, 1,44,000 பேருக்கு மணவாட்டியை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். காயுவே, உன் ஆத்துமா வாழ்வது போல தேவன் அருளின மெய்யான போஜனமாகிய கிறிஸ்து இயேசுவை புசித்த மணவாட்டியை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னமோ அங்க சொல்றாரு பாருங்களேன். 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டுவிட்டேன். கரங்களை வைத்து சொல்லாமா? இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. என்ன ஸ்திரீ? புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தினா என்ன? ஞானம் என்பது புத்தி இருக்கும். அந்த புத்தி என்பது தேவபலன். அங்க பார்த்தீங்கன்னாக்கா மூல பாஷையில் தேவபலன் இருக்கும். நல்ல கவனிங்க. குணசாலி என்பது தேவபலன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவள். இது என்ன பண்ணா, நீ குறை சொல்லாத பொம்பளையை பார்த்துட்டு போகலாம். மாவனை பலிகடா மாதிரி நிற்பார் சாரு, ஜட்ஜி. ஒரு தான் இப்போ ஜட்ஜி கை நிற்பார். இந்த பக்கம் இதை டப்ப டப்ப டப்பட அடிக்கும், இந்த பக்கம் எங்கள் அம்மா வாயை திறந்து மா நீ தான் கொஞ்சம் அப்படின்னும் போது இங்கே அப்படியே மூஞ்சி மலரும். சரிடா பார்த்துக்கடா, பொண்டாட்டி வந்து இன்னைக்கு அப்படின்னு அங்கே ஓட்டி எல்லாமே ஓடியாங்க. மரணத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவி. ஆனால் கிறிஸ்துவின் ஆவி கொடுக்கிற ஆவி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமெனா. நல்லா கவனிங்க. இது என்ன பண்ண? வாயில் என்ன இருக்குது சொல்லுங்கப்பா? வாயில் என்ன இருக்குது? சொரங்கு இருக்கிறது. இவர் கையில இரும்பு இருக்கிறது. ஆக இரும்பு இருக்கிற இந்த கை தண்டம், சொரங்கு இருக்கிற இந்த வாய் முண்டம். இதை மைண்டில் வச்சுங்க. தேவன் இன்றைக்கு எல்லா அந்தகாரத்தையும் வெளியே கண்டுபிடிச்சி சாகடிச்சு, சிலுவையில் சாகடிச்சு கிறிஸ்து இயேசு நம்மளை உயிர்ப்பிக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சரி, ஏதேன்ல கொண்டு போய் பராமரி பண்படுத்துறா அப்படின்னு விட்டா, அன்னைக்கு கோட்டையை விட்டாரு ஆதாம். அன்னைக்கு கோட்டையை விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் கை கட்டி நிற்கிறாரு. சரிம்மா சரிம்மா? பெரிய பெரிய கம்பெனிலலாம் பல லட்சங்களுக்கு பல கோடிகளுக்கு நல்லா மூளையை கொடுப்பாரு. நல்லா மூளையை கொடுத்துட்டு பாரு, இவர் மூலமாக பல சம்பாத்தியங்களை கம்பெனிகளுக்கு கொடுப்பார். அவ்வளோ டேலண்ட் இருக்கும். அவனை குடும்பத்தில் வந்ததும் எங்கள் வீட்டில் 3 பொம்பளை. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவன் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம மகிமைப்படுவதாக. சரி, இப்போ இந்த நேரத்தில் தேவன் என்ன செய்தார் என்றால் தம்முடைய ஆவியை அவர் அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். என்ன ஆவியை அனுப்பினார்? தம்முடைய ஆவியை அனுப்பினார். எதற்காக அவர் அனுப்பினார் என்றால், இந்த அப்போஸ்தலர்கள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற இந்த பரிசுத்த அப்போஸ்தலர்கள், தேவ அபிஷேகத்தை பெற்றவர்கள் சபையில் வந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்று கூடி சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம், அதுல 4வது அதிகாரம் 31 வாசிங்க. நேரம் இல்லை, 31 வாசிங்களேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொது. எல்லாரும் சொல்லு அல்லேலூயா.
எல்லாமே சொல்லுங்க, எல்லாத்தையும் யார் கொடுத்ததுங்க? எல்லாத்தையும் யார் கொடுக்கிறது? தேவன். இதான் கிருபை. இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவராய் சகலத்தையும் சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன் சகலத்தையும் கிறிஸ்து இயேசுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு கொடுக்கிறார். ஆக கொடுப்பது என்பது கிறிஸ்து. அல்லேலூயா. கொடுப்பது என்பது, சொல்லுங்க, கொடுப்பது என்பது கிறிஸ்து. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்? என்னுடையது அப்படின்னு சொல்லி, என்னுடையது என்பது அந்தி கிறிஸ்து. எல்லாம் எங்க அப்பாவுடையது. எங்க அப்பா எல்லாவற்றையும் ஜீவனோடு இருக்க செய்கிறவர். நிறைய பேர் என்ன பண்றது இல்லைன்னா, கையில காசை வச்சுக்கின்னு, என்கிட்ட காசு இல்லையே, என்கிட்ட காசு இல்லையே, காசு இல்லையே, நான் காசு இருந்தா கொடுத்துருவேன் தெரியுமா? ஒன்று புரிஞ்சுக்க, இதை நீ இறைக்காம இது சுரக்காது. உன் கையில் இருக்கிறத நீ இறைக்காமல் சுரக்காது. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நீ கொடுத்து பாரு, சுரந்துக்கினே இருக்கும். இதுதான் இந்த உலக நியதி. தேவன் படைத்த இந்த நியதி என்னன்னா, நீ கொடு. ஒரு அம்மாவை போயிட்டு, அம்மா ஏதாகிலும் துணி இருக்குதா உனக்கு? நீ போட்டுக்கிறது துணி, அவங்க சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அதில் அப்பாற்பட்ட விஷயம். அதை போயிட்டு விசாரித்து அவங்கள போயிட்டு அரவணைச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு 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 குணம் இருக்குதா உனக்கு? அங்கிருந்து எடுக்கலாமா? ஸ்டா போட்டு உறிஞ்சி காசு கொடு. காசு இல்லைடா, பேங்க்கில் 499 ரூபாய் இருக்குது, எடுத்து கொடு. அது எடுத்துட்டுனாக்கா ஜீரோ பேலன்ஸ் வந்துட பிரச்சனை. அதெல்லாம் அத்தை கூட ஸ்டாப் போட்டு உரிற நீலாம் பெத்த பிள்ளையா? நீ மருமகமாருங்க குத்தா நல்ல மாமியார் கொடுக்கலன்னா அதுவா? இதையெல்லாம் நான் எங்கே போய் அடிச்சுக்கிறது? சபைக்கு தான் வர, அந்த சுரங்கு பிடிச்ச வாயை மூட மாட்டுற. காரணம் என்ன? உன் விசுவாசத்தில் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன். அவர் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். எல்லாவற்றையும் சகலத்தையும் பொதுவாய் வைத்து ஒருத்தரும் இது என்னுடையதுன்னு சொல்லலை. என்ன பண்ணாங்க? வீடு எல்லாத்தையும் வித்துட்டு, வீடு நிலங்கள்லாம் வித்துட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்க. எப்பா யார் யார் கடன் இருக்குதுவா? யாரோ ஒருத்தருடைய காசு எழுத்தின்படியே. இன்னொருத்தர் கடன் பட்டு சபைக்கு வந்துக்கிறாரு. எத்தனை எவ்வளோப்பா? எனக்கு 2 லட்ச ரூபாய் கடன் இருக்குதுங்க. இவர் ஒரு 10 லட்சம் சொத்து வித்துக்கிறாரு. சொத்தை வித்து எத்தாந்து வச்சுட்டு, ஏன்னா எங்க அப்பா உடையது. என் தேவனால் படைக்கப்பட்ட என் சகோதரன், என் தேவனால் படைக்கப்பட்ட என் சகோதரி வருத்தத்தோடு எங்க அப்பா சமூகத்துக்கு வரக்கூடாது. என்ன பண்ண? எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லல. எத்தனை பேர் உன் காசை எடுத்து இன்னொருத்தருக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியும்? அது இருந்துச்சு, நீ தேவனை போய் பார்ப்ப. அது தேவ நாமத்தில். இதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சது. தேவன் நம்மை அழைத்ததை எதுக்குன்னா ஆளுகை செய்வதற்கு. ஆளுகை செய்வது என்பது எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்வதற்கு. இன்னைக்கு பெத்த பிள்ளைங்க அம்மாவுடைய உயிரை வாங்குதுங்க, அழுதுங்க. பெத்த ஆத்தாங்க அழுதுங்க. ஐயோ என் பிள்ளை இது மாதிரிலாம் திட்டுறான், என்னை இப்படிலாம் அடிக்கிறான், எனக்கு இப்படிலாம் காசு கொடுக்கல. நம்ம ஊரில் வரப்போ கஞ்சா பயங்கரமாகுது, ரொம்ப வேதனை. அந்த கஞ்சா போதையில் போயிட்டு அப்பாங்களை அம்மாவங்களை அடிக்கிறது, காசை பிடுங்கிறது. என் தேவன் அந்த குடும்பங்களெல்லாம் மாற்றுவாராக. அப்படின்னு சொல்லாமா? எல்லாம் அறியாமையினாலே செய்கிறார்கள் அவர்கள். இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் கொடுக்க சொன்ன தேவன் எடுத்தான். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே என்ன எடுத்துட்டான் போயிட்டு. அன்னைக்கு எடுத்தது இந்த ஆவி எடுத்து துண்டுட்டு காலில் போட்டு மிதிச்சு. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கிற இறுதியுமே கிடையாது. முதல்ல உன் வீட்டில் கொடுக்க பழகு. உன் பிள்ளை எத்தனாவது படிக்குது தெரியுமா? வா பிரதர் சிஸ்டர், உன் பிள்ளை எத்தனாவது படிக்குது? உன் பிள்ளைகிட்ட பேனா இருக்கா, நோட்டு இருக்கா? நீ விசாரிக்கிறியா? விசாரிக்கிறியா நீ? உன் பிள்ளை எத்தனாவது படிக்குது? உன் பிள்ளைகளுடைய பேக்கில் எத்தனை புக் இருக்கு? அது என்ன படிக்குது? அதுக்கு ஆ தெரியுமா ஈ தெரியுமா? 8வது படிக்கிறேன்னு ஒரு பசங்க சொல்லுதுங்க. படிக்கவே தெரியல, பாவம், வேதனையாக இருக்குது எனக்கு. காரணம் இவங்க என்ன பண்ணுறது இல்லை, அந்த குடும்பத்தை அந்த சீக்வன்ஸில் இல்லை. இன்றைக்கும் என்ன பண்ணுறதுன்னா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. அதனால் என் தலைலாம் இல்லை, நீ என் காலுக்கு கீழான பொம்பளை நீ காலில் போட்டு மிதிக்குதுங்க கணவன்மார்களை. உங்களுக்கு அன்பாய் சொல்கிற கணவன்மார்கள் மனைவிமார்களை வேலைக்குள்ள அனுப்பாமல் நீங்கள் இருக்கிற வருமானத்தை வச்சு நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது நான் கட்டாயெல்லாம் படுத்தலை, மறுபடியும் சொல்கிறேன், கட்டாயம் நான் உபதேசம் மாறாது, நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் வேதம்னு வந்துட்ட பிற்பாடு உன் குடும்பத்தில்
ஒருத்தருக்காக ஒருத்தர் கொடுக்கிற அந்த அனுபவம் தான் அது ஏதேன் தோட்டம். அது இருந்துச்சுன்னா யாருமே கேட்க போகிறதில்ல. மனைவிமார்கள் எந்த ஸ்டேஜிலையுமே கணவனை விட்டு கொடுக்கவே கூடாது. கணவனை விட்டு, அவர் என் தலை, அவர் என் புருஷன், இதுதான் தேவன் கொடுத்த மகிமை. ஆக இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், ஏதேனில சிதைந்த அந்த சிதைவு பெந்தகோஸ்தே சபையில், பெந்தகோஸ்தேனா என்ன? Pentecostal means, what mean by Pentecostal? They are given, gives, will give. எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. பெந்தகோஸ்தேனா என்ன? ஆவிக்குரியவனா என்ன? ஆவிக்குரியவன் என்னையா? கொடு கொடு. அது அப்பாவின் குணம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய். யாருக்கோ ஒருத்தர் உடம்பு சரியில்லையா, தெருவில் வீந்து போய்க்கிறாங்களா, நீ எழுந்து ஓடணும். உன் தெருவில் யாரோ ஒருத்தர் கடன் வாங்கிட்டு அந்த வீடு ஜப்தி பண்ணுறாங்களா, உன் தெருவில் கவனிங்க. கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? என் சகோதரனுடைய வீடு ஜப்தி பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சிச்சுவேஷன், அவர் கடன் வாங்கி எதனா பண்ணட்டும், அதெல்லாம் உன் தேவை, உன்னுடைய ஆராய்ச்சி இல்லை. அவர் ஒரு மனுஷன், அவன் தேவசாயில உண்டாக்கப்பட்டவன். பார்த்தியா, அவன் வீடு ஜப்தி பண்ணுறாடா, என் ஆண்டவர் என் பக்கம்டா, உன் பக்கம்தான், பக்கத்தில் தான் பட்டயத்தை வச்சு நிற்கிறார், பிழையாமே போட்டு தள்ளுவார். உன் சத்துரு துன்பப்படும் போது, உன் சத்துரு வேதனைப்படும் போது நீ 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 சந்தோஷமா இருப்பேன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்தில் தான் நிற்கிறார் கர்த்தர், உருவின பட்டயத்தை கையில் வச்சுக்கிறாரு. உன் தெருவில் அல்லது உன் ஊரில் யாரோ ஒருத்தர் கடன் வாங்கிட்டு வீடு ஜப்தி பண்ணுறாங்க. உனக்கு வீடு இருக்கும், அல்லது உனக்கு நிலம் இருக்கும், நிலத்தை வச்சு என்ன பண்ண போற? அதை விற்று எடுத்துன்னு போயிட்டு என் சகோதரிய கடனை அடைச்சிட்டு இந்தப்பா வீடு வச்சுக்க, என்ன உனக்குள்ள இயேசு இருக்கிறார், அல்லேலூயா. தேவன் அருளிய ஜீவ அப்பம் உன் இருதயத்துக்குள் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை நீ தரித்துக் கொண்டிருக்கிறாய். தேவனால் படைக்கப்பட்ட அந்த மனுஷனை நீ நேசிக்கிறாய். அதுதான் அப்போஸ்தல சபை செய்தது. இன்னைக்கு தசம பாகம் கொடுக்க கூடாது. கிறிஸ்துவ பத்தின வெளிச்சமே தெரியாம அந்தி கிறிஸ்துவின் ஆவி, கள்ளத்தனத்தின் ஆவி கொடுக்க கூடாது என்று சொல்லுகிற அந்தகாரத்தின் ஆவி கொடுப்பது மட்டுமே கிறிஸ்தவம். நீ கொடுத்து 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 அங்க போய் வாங்கிக்க, அப்பாவுடைய குணத்தை வெளிப்படுத்து. ஆமா, என் மாமியார் கிட்ட எத்தனை வச்சா அது சாப்பிடவே மாட்டேங்குது. உன் வாய் சும்மா இருக்கணும். உன் சுரங்கு பிடிச்ச வாயை வச்சுக்கின்னு என்னென்னமோ பேசிட்டு அந்த மனசெல்லாம் உடைச்சிட்டு நல்லா இப்போ ஃபோட்டோ பிடிச்சிக்கணும். ஏய், நான் போய் உங்கள் ஆயா கிட்ட இந்த சாப்பாடு கொடுக்குறேன். அந்த ஆயா என்ன பண்ணுன்னா தள்ளி விடும். அநேகத்துக்கு கரெக்டாக ஒரு ஷாட் எடு, உங்கள் அப்பங்கிட்ட காட்டணும். அந்த வாய்க்கையே பேசுகிறாங்கல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த செல்போன் மூழ்கி போவதாக. ஆமெனா? இன்னைக்கு போடுற திட்டங்கள்லாம் பயங்கரமான திட்டங்கள். ஆக இவங்க என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க? சபைனா என்ன? யாராச்சும் முடியுமா பிரதர்? யாராச்சும் முடியுமா? யாராலும் முடியுமா? என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குங்க, என்கிட்ட எனக்கு போதுமான வீடு இருக்குது, எனக்கு போதுமான வேலை இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் சபையில் இருக்கிற என் பிரதர் கடனோடு இருக்கிறாரு, என் பிரதருடைய கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு யாராச்சும் எழும்புவீங்களா? அல்லது ஒரு பொண்ணு கெட்டு போயிருச்சு. இயேசு ராஜாவை அறியாதிருந்த நாட்களில் தவறான உறவுகளில் இப்போ கெட்டு போயிருச்சு. அவன் கைவிட்டு போயிட்டான். இன்னைக்கு மனசு பரிசுத்தமாக இருக்கு அவளுக்கு. அவள் மனசுக்குள்ள இப்போ இயேசு இருக்கிறார், அவள் இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அவள் கிறிஸ்துவை உண்மையாய் ஆராதிக்கிறாள். இப்போது அவள் புது சிருஷ்டி. உடம்பு தான் முன்னாடி கெட்டு போயிடுச்சு, மனசு பரிசுத்தமாயிடுச்சு, ஆத்துமா வாழ்கிறது. அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கிற வாலிபன் இருக்கிறானா இன்னைக்கு? பயாஸ்கோப் வச்சு பார்ப்பான், அவள் யாரு கூட பேசணும், எங்க சுத்தணும், அதையே கண்ணில் வச்சுக்கினே பார்ப்பான். இன்னைக்கும் சந்தேக புத்தி. நான் உங்க அன்பாய் சொல்லுகிறேன், கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ள உள்ள வரணும் அந்த குடும்பம்னா முதல்ல அந்த புருஷனை தேவன் நடத்த வேண்டும். அந்த மனைவி ஜெபிக்கணும், ஆண்டவரே என் புருஷன் என்னை நடத்தும்படி என் புருஷனை நீர் நடத்தும். பிள்ளைங்களை யார் நடத்தணும்? அம்மா நடத்தணும். பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும் போயிட்டு, அப்பா என் தேவனே எங்க அம்மா என்னை நடத்தும்படி. இது அம்மாவுக்கு ஆலோசனை கொடுக்குது. அம்மாவை அழ வைக்குது பாருங்க நீங்க இருக்கிற பிள்ளைங்க. அம்மாவை பூச்சிக்கின்னு அழ எப்படி? சாப்பிடாதுங்க,
ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போவாதுங்க. இதுக்கு வேலையே செய்ய முடியாது, கையை ஓடாது, காலம் ஓடாது, ஐயோ மயக்கங்க போட்டு விழுந்துருமோ தெரியலையே உள்ளுக்குள்ளே நொந்துக்குன்னு பிள்ளைங்களை பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து அப்படின்னு என்னது? பிள்ளைய ஒரு தாய் நடத்தணும். எப்படி நடத்தணும்? உங்க அப்பா நீதிமான், உங்க அப்பா கர்த்தருக்கு பயப்படுறவர், இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு பிடிக்காது, இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு பிடிக்கும். அந்த வழியில வச்சு குடும்பத்தை மனைவி நடத்தணும். இந்த சீக்வன்ஸை தான் ஏதேனில் வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு தேவன் வச்சாரு. அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பாவம் செய்து விட்டார் ஆதாம். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு சபையில் இருக்கிற சபைனா என்ன? எதுவும் என்னுடையது அல்ல. சொல்லுங்க, என்னுடையது அல்ல. சும்மா தெரியாமல் எழுந்து போங்க, காலு பட்டுச்சுனாவே என்ன எட்டி வச்சுட்டு போற? ஏம்மா தயவு செய்து கொஞ்சம் மனம் திரும்புங்க. நேராக வந்து எட்டி காலை மூஞ்ச பார்த்து அப்படியே உடைக்கிறாங்க. பிள்ளைங்க விளையாடுது. உன் பிள்ளை என் பிள்ளை அடிச்சிட்டான், உள்ளுக்குள்ளே நெஞ்சில் கரகரன்னு வச்சுக்கின்னு நல்லா உருட்டு கட்டி எடுத்துட்டு போய் அடிச்சான். விளையாடுதுங்க. விளையாட்டில் யார் ஜெயிக்கிறாங்க? உன் பிள்ளை என் பிள்ளை அசிங்கமாக திட்டான். ஆமாம், வாக்கில் வார்த்தையில் பேசுகிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த சுபாவம் இருக்குது, ஜெயிக்கிற சுபாவம். இதில் ஒன்றுமே புத்தியே கிடையாது. சுட்டு போட்டால் கூட புத்தி வராது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. இந்த சுகம் என்பது கொடுப்பது. கொடுத்து 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 தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நீ தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். நீ தேவனுக்கு முன்பாக இருக்கிறாய். உன் சபையில் ஆகாரம் குறையக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் குறையாது இருக்கும்படி பண்டகசாலையில கொண்டு வந்து தசமபாகங்களில் காணிக்கை வையுங்கள். ஏன்னா இது திக்கற்றவர்களும் பரதேசிகளும் வந்து கூடுகிற இடம். திக்கற்றவர்கள் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு போஜனம் சபையில் குறையக்கூடாது. இவங்க என்ன செய்தார்கள்? ஏதேன் தோட்டத்தில் முடிஞ்ச அந்த தேவனுடைய அந்த சித்தம், அந்த உடைக்கப்பட்ட தேவ சித்தம் மறுபடியும் சபையில், தேவ சபையில் அது புதுப்பித்தது. எத்தனை பேர் இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே நான் மனமாறேன் உங்கள் பிள்ளைன்னு விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பா, இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்குது. நம்மெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துலேயும் கணக்கு பார்த்து உட்காந்துக்கிறோம். ஆனால் பெந்தகோஸ்தே என்றாலே கொடுக்கிற காரியங்கள். எடுத்து வாசிங்க போல, தொடர்ந்து 33 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் நாம உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவைகளில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. ஆமெனா? இது முடியுமா இன்னைக்கு? யாராவது பிரதர் சிஸ்டர்ஸ் முடியுமா இன்னைக்கு? பிரதர், என் பிரதர் நம்ம சபையில் ஞானஸ்தானத்தில் இருக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் ஒரே அப்பாவுடைய பிள்ளைங்க. என் சகோதரனை கொடுக்குறேன், நீ கொடுத்துட்டு அங்கே போய் வாங்கிக்க. முடியுமா இன்னைக்கு? யாராவது முடியுமா இன்னைக்கு? இரும்பு கை. இவர்களுக்கு என்ன கைங்க? இரும்பு கை. இதுக்கு வாய், சுரங்கு வாய். அதுவும் நம்ம பொம்பளை பசங்க ரொம்ப நல்ல பசங்க இல்லையா? நல்ல பசங்க. நீங்களும் நல்ல பசங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமெனா? இயேசுவை துதிக்கிற அந்த வாய் ஆறிச்சு. முன்னாடி சுரங்கு இருந்துச்சு. எப்போ இருந்துச்சு? முன்னாடி சுரங்கு இருந்துச்சு. இப்போ இயேசு இருக்கிறார். ஆமெனா? நீங்கள் ரொம்ப நல்ல பசங்க. ஆமெனா? இதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவனா என்ன? கிருபை. சொல்லுங்க, என்னதுங்க? பணம் அல்ல, கிருபை. டைம் ஆயிடுச்சு. இப்போ டைமோட முடிச்சு. இது இப்போ முடியாது இந்த சப்ஜெக்ட். இனிமேல் வரத்தை முழுக்க பிரியமானவனே. அல்லேலூயா. எத்தனை பேர் பிரியமெல்லாம் மாட்டீங்க? நான் கொடுப்பேன், திருமணம் எடுத்துருங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் செழிப்பீங்க. உங்கள் கையில் காசு இருந்துக்கினே இருக்கும். ஏன்னா உங்கள் கை கொடுக்குற கை. போர் போடு. தண்ணியே வரலைங்க. ஊற்றுறங்கே இல்லை. நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 11, நீதிமொழிகள் 13, 25 வாசி. நீதிமொழிகள் 11:25. எல்லாம் கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்களேன். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இதெல்லாம்
இதான் யுனிவர்சல் லா, இதான் இந்த பிரபஞ்ச சட்டம். உன் கையில் இருக்குதா? கேட்கிறவர்களுக்கு முகம் கோணாமல் கொடுத்துரு. ஏசுராஜா சொன்னாரு, உன்னை கேட்கறதுக்கு உன்னை 1 மைல் தூரம் வர உன்னை பலவந்தம்னா நீ 2 மைல் தூரம் கூட போ. உங்ககிட்ட 2 அங்கி இருந்துச்சுன்னா 1 அங்கி கொடுத்துரு. அல்லது அந்த வஸ்திரத்தையும் கட்ட அதையும் கொடுத்துரு, நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இறைக்க 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 சுரக்கும். நீ போர் போடுற தண்ணி அங்க வரல, என்ன இருக்கு? அங்க ஊற்று இல்லை, அங்க இயேசு இல்லை. உன் இருதயத்துக்குள்ள இயேசு இருப்பாரே ஆனால், உன் ஆத்மா வாழுமே ஆனால், நீ கொடுத்து கொண்டே இருப்பாய், கொடுத்து கொண்டே இருப்பாய், கொடுத்து கொண்டே இருப்பாய். இறைக்க இறைக்க. ஏனென்றால் கிருபை 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 கிருபை. என் பணம் அல்ல, என் பலன் அல்ல, என் மூளை அல்ல, என் இயேசு ராஜா எனக்கு கொடுக்கிறார். இந்த கிருபையில பூர்ணப்பட்டவளே மனவாட்டி. அது இறைக்கும். தான் ஐஸ்வர்யத்தை நம்புறவன் துன்மார்க்கன். நான் யான் பலன், யான் சம்பாத்தியம், என் அப்பா விட்டு சொத்து, அதை நான் தான் அனுபவிக்கணுன்றவன் முந்தின ஆதாம், மண்ணு அவன். எங்க அப்பா வீட்டு சொத்து யாரு? என் சகோதரன், என் சகோதரி. அவங்க பசியா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. அவங்க பசியா இருக்கிறத என்கிட்ட அவங்கள பார்க்கணும். எனக்கு நான் ஓப்பனா சொல்லிட்டா சில விஷயத்த, நான் இருதலை கொல்லியா இருப்பேன். நான் சொல்லுவேன் ரூத்தம்மா கிட்ட, ரூத்தம்மா யாரு வந்தாலும் பசியோ இல்லை அவங்களுக்கு அந்த இதில் சில பேர் ஓப்பனாக கேட்க மாட்டாங்க, வந்ததுமே அவங்க சாப்பாடை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவேன். திடீர்னு ஒரு நேரத்தில் வேணா கொடுக்காத, அவங்க வீட்டில் அவங்க மருமக எடுத்து கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கு நம்ம இடம் கொடுக்காம போயிடுவோமோ அப்படின்ற மாதிரிலாம் போட்டு குழப்பிக்கின்னு ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடந்துக்க. என் நோக்கம் என்ன? உங்கள் குடும்பத்தை சமாதானம் வரணும். சில பேர் நிறைய பேர் தப்பாக கூட நினச்சிருக்கிறாங்க, என்னடா இவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி அல்ல. என் பாரம் எல்லாம் உன் குடும்பத்தில் கிறிஸ்து வந்துட மாட்டாரா? அந்த கிறிஸ்து போடாது, போடாது. கிறிஸ்து கொட்டுனே இருப்பார். இந்த உதார குணம் கிறிஸ்துவின் குணம். குணசாலி ரூத்தே, நீ குணசாலி. ரூத்தே, நீ குணசாலி என்று என் ஊரெல்லாம் சொல்றான். அந்த ஏக்கோல கம்மி பண்றா. ஓகேவா? அது சென்ட்ராவி கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, ரூத் அம்மா என்ன பண்ணாங்க? அப்பதான் பெத்லகேமுக்கு வந்தாங்க. எங்க? மோவாப்ல இருந்து பெத்லகேமுக்கு வந்ததும் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. உடனே என் மாமியார் பசியா இருக்க நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அந்நிய தேசத்துல பொறுக்கிறதுக்கு போறாங்க, கதிர் பொறுக்கிறதுக்கு. கதிர் பொறுக்கி, அம்மா நீ வீட்டுல இரு, நான் உனக்கு போஜனம் கொடுப்பேன். ரூத் 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், ஆனா ஒரு ஸ்திரீ நான் பார்க்கல. ரூத்தா மாறுங்க. அல்லேலூயா. ரெபெக்காவாக மாறுங்க, எஸ்தராக மாறுங்க. சிங்காசனத்தை இறக்க வச்சு புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்தவரை ஐஸ் வையுங்க. சாப்பாடு கொடுங்க புருஷனுக்கு. இந்த அமலேக்கின் ஆவி என்ன பண்ணாது? புருஷனை தலையாவே எண்ணாது, அப்படி சண்டை போடும். புருஷன்கிட்ட போய் சண்டை போடும். நான் என்ன சொல்றேன், என் புருஷன் மாறுற வரைக்கும் நான் மாறிடுவேன். நான் மாறிட்டேன், என் புருஷன் மாறுவாரு, என் மனைவி மாறுவார், என் கட்டர் மாத்துவாரு. அது வரைக்கும் நான் சரியா இருப்பேன். அந்த ஒரு குணம் இருக்குது, அதான் உதார குணம். என் மனைவிக்கு என்ன கொடுப்பேன்? என் மனைவி நல்லவளா இருந்ததை கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவள் என் மனைவி, அவள் என் தேவன் கொடுத்த மனைவி. என் கணவன் என் தேவன் கொடுத்த புருஷன். அவள் தான் உன் பார்வை. இதுதான் கிறிஸ்து இயேசுவை உள்ளே தரித்திருந்து வாழுகிறது. உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழுகிற அந்த எல்லாவற்றையும் வாழுகிறது என்பது ஆளுகை செய்வது.